கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும், விடுதலையாக அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கடந்த செய்தியில், இதற்கு முந்தைய செய்தியில் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதல் ஏன், இரத்தம் சிந்துதல் வழியாக என்ன நடந்தது என்பதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். உதாரணமாய், மனிதன் பாவம் செய்த போது கடவுளை விட்டு மனிதன் விலகினான். ஆனால் இயேசுவோ தம்முடைய இரத்தத்தினால் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார் என்பதை கடந்த செய்தியில் பார்த்தோம். இரண்டாவது, குற்ற மனசாட்சி மனிதனுக்குள் வந்தது பாவத்தின் விளைவாக. ஆனால் கிறிஸ்து தம் இரத்தத்தினால் நமக்கு சுத்த மனசாட்சியை கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு காரியம் பார்த்துக்கோம். மூன்றாவதாக என்ன நடந்தது, இயேசுவின் இரத்தம் என்ன செய்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே மீட்பு வல்லமை, கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தினவன், நம் கடவுள் திருமுன் அள்ளும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சுமத்தினவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டியை சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் அவர்கள் அவனை வென்றார்கள். என்ன வென்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 10ஆம் வசனம் பார்க்கிறோம், சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தினவன் வெளியே தள்ளப்பட்டான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது சாத்தான் ஆண்டவர் முன்பாய் போய் நிற்கிறான். நீங்கள் யோபு நூலில் பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, ஒரு நாள் தேவ புதல்வர்கள் எல்லோரும் ஆண்டவர் முன் வரும்பொழுது சாத்தானும் அங்கே வந்து நின்றான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், சாத்தானை பார்த்து, சாத்தானே எங்கே போய் வர அப்படின்னு கேட்குறார். நான் உலகை சுற்றி வருகிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், என் ஊழியன் யோபை பார்த்தாயா அப்படின்றார். அவன் பார்த்தான்னு தெரியும் ஆண்டவருக்கு. என் ஊழியன் யோபை பார்த்தாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் யோபுடைய குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்தான், ஆனால் அந்த வீட்டிற்குள் அவனால் நுழைய முடியலை. அப்போ ஆண்டவர் கேட்குற, என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனை போல மாசற்றவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமை விலக்கி நடப்பவனும் நேர்மை உள்ளவனும் எவனும் கிடையாதுன்றார். அப்போ அவன் சொல்கிறான், அதனால் நான் வீட்டுக்குள்ளே போக முடியலன்னு இல்லை, நீர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கின்றீர். அவன் கையின் பிரயாசங்களுக்கு ஆசீர்வதிக்கிறீர். உமது கரம் அந்த வீட்டின் மேலே இருக்குது, அதனால் அந்த வீட்டுக்குள்ளே என்னால் நுழைய முடியலை. நீர் உன் கையை விளக்கும், அப்பொழுது அவன் உமக்கு எதிராய் பழி துரைப்பான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாத்தான் வஞ்சகமாய் மனிதனுக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசுகிறான் என்பதை புரிவதற்கு இந்த வசனத்தை சொன்னேன். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது என்ன நடக்கும் பாருங்கள். யோபை குறித்து குற்றம் சுமத்துவதற்காக போனானா ஆண்டவர் சொல்ல அவன் நேர்மை உள்ளவன்ட்டார். இதே போலதான் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது என்ன நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாய், ஒரு கோர்ட் சீன் பார்த்துருப்பீங்க. கோர்ட்டில் என்ன நடக்கும் தெரியும். கோர்ட்டில் ஜட்ஜி இருப்பார், ஒரு பக்கம் குற்றவாளி நிறுத்தும் ஒரு கூண்டு இருக்கும். அங்கே 2 வக்கீல்கள் இருப்பாங்க. ஒருவர் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராய் நிற்பார், இன்னொருவர் பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாய் நிற்பார். இதே போலதான் பரலோகத்திலும் பிதா அமர்ந்திருப்பார் சிங்காசனத்தில். சாத்தான் போய் நிற்பான். உதாரணமாய், நான் ஒரு பாவம் செய்கிறேன் என்று வைத்துக்கொள்ளும். அவன் போய் குற்றம் சாட்டுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீர் ஒன்றுமில்லாத இந்த கென்னடியை ஆசீர்வதித்தீரே, ஒன்றுக்கும் உதவாத இவனையும் மேன்மைப்படுத்தினீரே, ஆசீர்வதித்தீர், உயர்த்தினீர், இன்னைக்கு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறீரே, ஆனால் அவன் பாவம் செய்து விட்டான். இப்பொழுது அவனை தண்டியும். லூசிபர் ஆகிய என்னை நீர் கீழே தள்ளிவிட்டீர். நான் உண்மைக்கு எதிராக பாவம் செய்த போது நீர் என்னை வெளியே தள்ளிவிட்டீர். இப்போ இவனை தண்டியும் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் சாத்தான் ஆண்டவருக்கு முன்பாய் குற்றம் சுமத்துகிறவனாய் இருக்கிறான் என்பதை இந்த வார்த்தை இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அள்ளும் பகலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் குற்றம் சுமத்துகிறவன் வெளியே தள்ளப்படுகிறான். எப்பொழுது? அதை தான் நாம் பார்க்கிறோம். எப்பொழுது வெளியே தள்ளப்படுகிறான்? அவர்கள், அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் தாங்கள் பகரும் சாட்சிய வார்த்தையினாலும், சான்று நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, சாட்சிய வார்த்தை, அதன் வழியாக அவர்கள் அவனை பரலோகத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக,
என்ன அப்படின்னா நான் சொல்லுகிறேன் கேளுங்க. இப்போ நான் பாவம் செய்து விட்டேன், பாவம் செய்து நிற்கிறேன், சாத்தான் எனக்கு எதிராய் ஆண்டவர் முன்பாய் போய் நிற்கிறான். ஏன்னா நாம் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுடைய இரத்தத்தில் விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்க, அது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மேன்மையாக்கப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள். இப்போ நாம் தவறுவதை அவன் கண்ணோக்கிக்கிட்டே இருப்பான். தவறுன உடனே போய் நிற்பான், மேலே போய் நின்றுக்கிட்டு இவர்கள் இப்படி பாவம் செய்தாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துகிறான். இப்போ நான் பாவம் செய்யும்போது என்ன செய்வான்னா, நேராக ஆண்டவர் முன்பாக போய், ஆண்டவரே ஏதோ பாவம் செய்து விட்டான், இவன் தவறிவிட்டான், இப்பொழுது அவனுக்கு என்ன செய்ய போகிறீர், என்ன தண்டனை தரப்போகிறீர் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலேயே முறையிடுவான். இப்போ நான் பூமியில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய மனசாட்சி, என்னுடைய ஆத்துமாவானது என்ன செய்கிறது, ஆண்டவர் முன் நிறுத்தப்படுகிறது. அங்கே அவன் என் ஆத்துமாவுக்கு எதிராக குற்றம் சுமத்துகிறான், என்னை தண்டிக்கும்படி அவன் கட்டளை இடுகிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அவனை தண்டியும் என்று சொல்லி கேட்கிறான். இந்த நேரம் நான் பூமியில் தான் இருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், ஐயோ என் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேனே, ஆண்டவரே நீர் எனக்காய் ரத்தம் சிந்தி அருள்வாழ்வை கொடுத்த நான் தவறி விட்டேனே, பாவம் செய்து விட்டேனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி தூய்மைப்படுத்தும், ஆகவே இயேசுவினுடைய ரத்தத்தால் என்னை கழுவும், நான் உறைபணியில் வெண்மையாவேன். தாவீது சொன்னார், ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் வெண்பணியிலும் வெண்மையாவேன், உறைபணியிலும் வெண்மையாவேன் என்று அவர் ஜெபித்தார் அன்றைக்கு. இப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலுக்கு பின்பாய் பிறந்தவர்கள். இப்போ நான் என்ன சொல்லுகிறேன், இயேசுவே உம்முடைய ரத்தத்தால், ஈசோப்புள்ளினால் அல்ல, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், நான் உறைபணியிலும் வெண்மையாவேன், இயேசுவே என்னை கழுவும், என் பாவங்களுக்காக தானே நீ ரத்தம் சிந்தினீர் என்று ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது நம்மேல் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறது. இப்போது சாத்தானை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறான். இயேசு பார்க்கிறார், என் மேல் இருந்த பாவம் என்ன செய்யப்பட்டு விட்டது, ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டது. உடனே நம் சார்பில் இயேசு எழுந்து நிற்கிறார், நம்முடைய வக்கீலாக அவர் எழுந்து நிற்கிறார். மை லார்ட், கென்னடி பாவம் செய்தான், உண்மைதான், அவன் குற்றம் சாட்டிக்கிட்டதும் உண்மைதான். ஆனால் இந்த நிமிடம் அவன் என்னுடைய இரத்தத்தை எடுத்து தம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கி கொண்டான். என்னை நோக்கி தன் பாவத்தை அறிக்கையிட்டு என் இரத்தத்தின் மீது கொண்ட விசுவாசத்தினாலே இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி தூய்மையாக்குவதாக என்ற வார்த்தையின் வழியாய் அவன் மேல் சிந்தப்பட்ட இரத்தத்தை கொண்டு அவன் தன்னை தூய்மையாக்கி கொண்டு விட்டான். அவன் பேசின வார்த்தைகள், இறை வார்த்தைகள் வழியாக தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டான். என் இரத்தத்தை பற்றி அவன் விட்ட அறிக்கைகள், அவனுடைய சாட்சியங்கள் அவனை தூய்மைப்படுத்தி விட்டன. ஆகவே இப்பொழுது கென்னடி குற்றவாளி அல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளை. ஆகவே இவன் குற்றச்சாட்டு எதுவும் எடுபடாது, ஓடிப்போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்துகிறார். இயேசு நம் சார்பில் அங்கே நிற்கிறார். அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 34 பவுலடியார் சொல்வார், என்ன சொல்வார், எனக்கு எதிராய் நிற்பவன் யார், கிறிஸ்து என் சார்பில் இருக்கும்போது, கிறிஸ்துவின் ரத்தம் என் சார்பில் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார், எனக்கு எதிராய் குற்றம் சாட்டுபவன் யார், எனக்கு எதிராய் யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும். தான் சொந்த மகன் என்று பாராமல் அவரே எனக்காய் கையளித்து அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்த என் கடவுள் அவர் வழியாக என்னை மீட்டு கொண்டார் என்று பவுலடியார் சேலஞ்சா சொல்றார், சவாலா சொல்லுகிறார். இப்போ சாத்தான் நம்மை தண்டிக்கும்படி அங்கே போய் நின்றான். ஆனால் இயேசுவோ நாம் மன்னிப்பை பெரும்படி பிதாவின் பக்கத்தில் நிற்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு நமக்காக இவ்வளவு முறையிட வேண்டும், ஏனெனில் அவர் நம்மை மீட்பதற்கு கொடுத்த விலை தம்முடைய பொன்னையோ பொருளையோ கொடுத்து நம்மை மீட்கவில்லை, பொன்னையோ வெள்ளியோ கொண்டு மீட்கவில்லை, பொன்னையோ வைரத்தையோ கொண்டு மீட்கவில்லை, விலையேற பெற்ற தம் இரத்தத்தை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கினதினாலே இயேசு நமக்காய் எந்நேரமும் பரிந்து பேசி நம்மை சாத்தானின் கைகளிலிருந்து தப்பிவித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையாளராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள், ஆபேலின் இரத்தத்தை போல் அன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மூடப்பட்டு இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, எபிரேயர் 12:24 அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகி இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தின் முன்பாய் நீங்கள் நிற்கிறீர்கள், ஆபேலின் இரத்தத்தை போல் அன்றி
சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் தெளிக்கப்பட்டிருக்கிறீங்க, மூடப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுலடியார் இங்கே குறிப்பிடுகிற என்ன சொல்ல வருகிறார்? நல்ல கவனிங்க. காயின் ஆபேலை கொலை செய்தான். எதற்காக கொலை செய்தான்? கடவுள் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டார். ஏன் 2 பேர் காணிக்கையில் வித்தியாசம் பார்த்தார் ஆண்டவர்? ஏனெனில் பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தார்கள். என்ன சொல்லி வளர்த்தாங்க? பிள்ளைகளே, கடவுளுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம், நிர்வாணியானோம். ஆனால் கடவுள் ஒரு உயிரை கொன்று, எனக்கு ஒரு உயிர், அப்பாவுக்கு ஒரு உயிர், அந்த உயிரை கொன்று அதனுடைய தோலை எடுத்து எங்கள் நிறுவனத்தை மூடினார். ஆகவே நீங்கள் பாவம் செய்யாதீங்க பிள்ளைகளே, கடவுளுக்கு ஏற்புடையவராக இருங்க. உங்களுடைய விளைச்சலிலே, உங்களுடைய கையீடு செய்கிற காரியத்திலே 10ல் 1 பங்கை ஆண்டவர் காணிக்கையை கொடுங்கள் என்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்திருந்தார்கள். அவர்கள் வேலை பார்த்து சம்பாதிக்கும் காலம் வந்தது. அப்பொழுது காயின் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த காய்கறிகளை கொண்டு ஆண்டவரிடத்திலே கொடுத்தான். ஆனால் ஆபேல் யோசிக்கிறார், ஆண்டவருக்கு என்ன காணிக்கை கொடுப்பது? யோசிக்கிறார். எங்க அப்பா அம்மாவுக்காக அவர் ஒரு உயிரை கொன்று இருக்கிறார். ஆளுக்கு ஒரு உயிரை கொன்று, எங்க அப்பா அம்மாவுக்காக அவர் உயிரை கொன்று அந்த இரத்தத்தினால் ஒரு ஆடையை போர்த்தி இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் செய்த அதே போன்ற காணிக்கையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மந்தைகளிலே இருக்கிற முதன்மையானதும் தலையீற்றுகளுமாய் இருக்கிற ஆடு, மாடு, ஒட்டகம் என்னென்ன வளர்த்தாரோ அவைகளில் முதன்மையானவைகளை கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினார். இங்கேயும் இரத்தம் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருந்தது. உயிருள்ள பலியை கொடுத்தார் அவர். உயிருள்ள பலி, அந்த பலியினை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் எங்க அப்பா அம்மாவுக்காக உயிர் கொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவராலே. அப்படியானால் அந்த ஆண்டவருக்கு எதை கொடுப்பது? உயிருள்ள பலியை கொடுக்க வேண்டும் என்று அழகாய் உணர்ந்து ஆபேல் ஒரு நேர்மையான பலியை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் காயினுடைய முகமோ கருத்து போய் விட்டுவிட்டது. என்ன பண்ணினான்? ஆபேலை வஞ்சகமாய் கொலை செய்தான். இப்பொழுது ஆபேலின் இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த இரத்தமானது ஆண்டவரை நோக்கி கூக்குரல் விடுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், காயின், ஆபேலை எங்கே? அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், நான் என்ன காவலாளியா? நான் என்ன காவலாளியா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிந்தின ஆபேலின் இரத்தம் என்னை நோக்கி கூக்குரலிடுகிறது, என்னை நோக்கி கூக்குரலிடுகிறது. அது நிமித்தம், அந்த இரத்தத்தின் நிமித்தம் நீ பூமியில் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ நிலத்தில் விதைப்பாய், ஆனால் அந்த விதை உனக்கு அறுவடையை தராது. என்னுடைய கையின் பிரயாசம் எல்லாம் சபிக்கப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் காயினை சபித்தார். ஏன் சபித்தார்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபேலின் ரத்தம் என்னிடத்தில் முறையிட்டது, நீ அவனை கொலை செய்தது நிமித்தம். இப்ப பவுலடியார் எபிரேயர் 12:24 சொல்லுகிறார், ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் தெளிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆபேலின் இரத்தம், தன் சகோதரன் தன்னை கொலை செய்து விட்டான், ஆண்டவரே அவனை விட்டு விடாதையும், அவனை மன்னிக்காதையும், அவனை தண்டித்து போடும், அவன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமற்று போவதாக என்று ஆண்டவரிடத்திலே அவனை தண்டிக்கும்படி மன்றாடினது. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன சொன்னது தெரியுமா? என் பிள்ளை பாவம் செய்து விட்டான் பிதாவே, ஆயினும் நான் அவனுக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறேன், அது நிமித்தம் அவனை என் இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கும். அப்பா, அவனுடைய பாவத்தினால் ஆசீர்வாதமற்றவனாய் போய்விட்டான், அவன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டது. பிதாவே, என்னுடைய இரத்தத்தினால் கழுவி அவன் கையின் பிரயாசங்களுக்கு ஆசீர்வதியும், ஆசீர்வாதத்தை தாரும். பாருங்க, ஆபேலின் இரத்தம் தண்டிக்கும்படி முறையிட்டது, இயேசுவின் இரத்தம் மன்னிக்கும்படி முறையிட்டது. ஆபேலின் இரத்தம் அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துவிடும் என்று சொன்னது, இயேசுவின் இரத்தம் ஆசீர்வதியும் என்று சொன்னது. ஆபேலின் இரத்தம் அவனை குற்றம் சாட்டியது, இயேசுவின் இரத்தம் குற்றச்சாட்டிலிருந்து பாவ மன்னிப்பை கொடுத்தது. ஆபேலின் இரத்தம் காயினுக்கு எதிராய் நின்றது, இயேசுவின் இரத்தமோ நம் சார்பாய் நிற்கிறது. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள்,
இயேசு உங்கள் மேல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இரத்தத்தின் வழியாய். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். லேவியர் 17:11 சொல்லுகிறது, மனித உடலின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்றால் இயேசுவின் இரத்தம் என் மேல் இருப்பதும் ஒன்றுதான், இயேசு என்னோடு உயிரோடு வாழ்கிறார் என்பதும் ஒன்றுதான். நம்மில் இயேசு இருக்கிறார். அதனால்தான் அங்கே பைபிள் சொல்லுகிறது, சகோதர சகோதரிகள் எதிராய் குற்றம் சுமத்தினவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர்கள் சான்று பகர்ந்தார்கள், இரத்தத்தை குறித்து பேசினார்கள். அப்பொழுது சாத்தான் அவர்களுக்கு எதிராக இருந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பி ஓடி போனான். இன்றைக்கும் நீங்கள் பாவம் செய்துவிட்டு, யார் செய்யாத பாவத்தையா நான் செய்துவிட்டேன் என்று நீங்கள் நீக்கும் வரை சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரிடத்திலே முறையிட்டு கொண்டே இருப்பார். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 12:13-14 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தாவீது பத்சேபாள் என்ற பெண்ணை கற்பழித்தார். அவனுடைய கணவன் உரியாவை கொலை செய்தார். ஏன் கொலை செய்தார்? இவருடைய தவறான அந்த இச்சையினாலே அவள் கர்ப்பமாகிவிட்டாள். போர்க்களத்தில் கணவன் இருக்கும் பொழுது எப்படி மனைவி குழந்தை பெற முடியும் என்ற சந்தேகம் வந்தால் பத்சேபாளுக்கு அது எதிராய் திரும்பும். பத்சேபாள் தாவீதை காட்டி கொடுத்து விடுவார் என்ற பயம் தாவீதுக்குள் வந்தது. அப்பொழுது என்ன நடந்தது? தாவீது பத்சேபாளுடைய கணவராகிய உரியாவை போர்க்களத்தில் கொல்லும்படி ஒரு கடிதத்தை அவன் கையிலே கொடுத்து போர்க்களத்திலே கொன்று போட்டு விட்டார். நாட்கள் சென்றது, குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? தாவீதுடைய இருதயத்தில் குற்ற உணர்வுகள் வந்துவிட்டது. தாம் பாவம் செய்து விட்டோம் என்ற உணர்வுகள் வந்துவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சுத்தமாக்கிவிடும் நம்மை. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாவம் செய்தவர்களுக்கு என்ன செய்வார்கள்? யார்கிட்ட போய் சொல்வார்கள்? அது ஒரு ராஜா குற்றம் செய்து விட்டான், யாரிடத்திலுமே வெளியே சொல்ல முடியும்? உரியாவை கொள்வதற்கு தான் காரணம். அவளை நான் பத்சேபாளாய் நான் முறை தவறி நடந்து விட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு ராஜா தவறு செய்தால் அது மக்களுக்கு எதிரானது அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் அவர் பாவத்தை வெளியும் சொல்ல முடியாமல், உள்ளுக்கும் முழுங்க முடியாமல் குற்ற உணர்வினால் தவிர்த்த போதுதான் ஆண்டவர் நாத்தான் என்ற இறைவாக்கினரை அனுப்பி அவரிடத்தில் நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொன்னபோது 2 சாமுவேல் 12:13 நாத்தான் இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து விட்டார், ஏனெனில் உன் பாவத்தை உணர்ந்து கொண்டாய். அதனால் ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து விட்டார். ஆயினும் பாருங்க, 2 சாமுவேல் 12:14 வாசியுங்கள். ஆயினும் ஆண்டவருடைய எதிரிகளாகிய சாத்தான் அவரை இழிவாக எண்ணும்படி நீ பாவம் செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் சாகவே சாவான். தண்டனை பாருங்க. ஆண்டவருடைய எதிரிகள் அவர் முன்பாய் போய் அவரை இழிவுபடுத்தினார்கள். என்ன நடந்துச்சு? தாவீது பாவம் செய்த போது சாத்தான் ஆண்டவர் முன்பாய் போய் நின்று சொன்னான், ஆடு மேய்க்கிறவன் அரசனாக்கினாயே, தகுதியில்லாத அவனுக்கு அநேக தகுதிகளை கொடுத்தாயே, ஞானத்தை கொடுத்தாய், அறிவை கொடுத்தாய், புத்தியை கொடுத்தாய். அவன் பாடினான், பாடல் எழுதினான், இசை மீட்டினான், பேய்களை ஓட வைத்தான், கோலியத்தை வீழ்த்தினான், பெரும் படைகளை அத்துர பண்ணினான், மாபெரும் வீரன் என்று எல்லாரால் புகழப்பட்டான். 12 கோத்திரங்களை ஆளும்படி நாடுகளையும் கொடுத்தீரே, இப்பொழுது உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டான். தகுதியற்ற ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்கினாயே, இப்பொழுது அவன் பாவம் செய்து விட்டான், என்ன செய்வாய் என்று ஆண்டவரிடத்திலே முன்பாய் போய் ஆண்டவரை இழிவுபடுத்தினான் சாத்தான். அதைத்தான் நாத்தான் இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய எதிரிகள் அவரை இழிவுபடுத்த நீ காரணமானாய், அதனால் உனக்கு பிறக்கும் பிள்ளை சாகவே சாகும். நீ முறை தவறி பத்சேபாளிடத்திலே ஒரு குழந்தையை கொடுத்தாயே, அந்த குழந்தை சாகும். ஏனெனில் அந்த குழந்தை உயிர் பிழைக்கும்படி ஆண்டவரிடத்திலே ஒரு மன்றாடி கொண்டு இருக்கிறார். அந்த குழந்தை சாக கிடக்கிறது. அவர் அழுது புலம்பி குழந்தை பிழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாத்தான் சொன்ன, பிழைக்காது, அது சாகும். அது பிறந்த பின்பும் அவர் சாகும் வரை அழுது கேட்கிற, மன்னிக்கும்படி மன்றாடுகிறார். ஆனால் அந்த குழந்தை இறந்து போனது. எனக்கு அன்பானவர்களே, சாத்தான் ஆண்டவரை இழிவுபடுத்தினால் ஒரு தண்டனை, அந்த குழந்தையின் மரணம் உன் உள்ளத்தை வேதனைப்படுத்த வேண்டும். தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் செய்த பாவம், இந்த குழந்தை அந்த பாவத்தை செய்யலை, குழந்தை ஆண்டவர் எடுத்திருப்பார், அவருக்கு எடுத்துக்கிட்டார். ஆனால் தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, நான் செய்த பாவத்தினால் ஒரு உயிரை கொள்வதற்கு 2 உயிர்கள், உரியாவையும் கொலை செய்தேன், இப்பொழுது குழந்தையும் செத்து போய்விட்டது, மாசற்ற குழந்தை மரித்து விட்டது என்ற உணர்வுகளினால் தாவீது ஒரு பெரும் தண்டனை அடைந்து கொண்டார். தாவீது செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் சாத்தான்
ஆண்டவர் முன் குற்றம் சாட்டின நிமித்தம் அந்த குழந்தை ஆண்டவர் எடுத்து கொண்டு விட்டார். ஆனால் அதனுடைய குற்ற உணர்வுகள் தாவீதை தாக்கி மிகப்பெரிய தண்டனையாய் மாறிவிட்டது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், இயேசுவின் இரத்தம் நம்மை தண்டிக்காதபடி நம்மை காக்கின்றது. நமக்கு எதிராக யாரும் குற்றம் சாட்டாதபடி நம்மை பாதுகாக்கிறது. நமக்கு விரோதமாய் யாரும் எழும்பி நிற்காதபடி நம்மை தடுத்து பாதுகாக்கிறது இயேசுவின் இரத்தம். அழகாய் எபிரேயர் 12:24 பவுலடியார் எழுதுகிறார், ஆபேலின் இரத்தத்தை போல அன்றி அந்த இரத்தம் தண்டிக்கும்படி சொன்னது, அந்த இரத்தம் அவனை விட்டு விடாதையும் என்று சொன்னது, அந்த இரத்தம் அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துவிடும் என்று சொன்னது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி, நம் குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மையாக்கும்படி, நம்ம இப்போ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெறும்படி, எந்த தீங்குக்கும் இழந்து போகாதபடி பாதுகாக்கும்படி இயேசுவின் இரத்தம் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே வெளிப்பாடு 12:10 சொல்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே ரட்சிப்பு, வல்லமை, கடவுளின் ஆட்சிக்குள் நாம் கொண்டு வரப்பட்டோம். கொலோசியர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்தில் இருந்து கடவுள் நம்மை கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார். அப்பவும் இரத்தத்தின் வழியாய் நாம் கடவுளின் ஆட்சிக்குள்ளும் மெசியாவின் அதிகாரத்திற்குள் கொண்டு வரப்பட்டோம். எனக்கு அன்பானவர்களே, இரத்தம் நமக்கு மீட்பை தந்தது, இரத்தம் நமக்கு வல்லமை தந்தது. இரத்தம் நம்மை இருளின் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்குள்ளும், இருளின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்குள்ளும், இருளின் ஆட்சியிலிருந்து கடவுளின் ஆட்சிக்குள்ளும் நம்மை கொண்டு வந்தது. இரத்தம் இவையெல்லாம் நமக்காய் செய்து முடித்தது. இன்றைக்கும் உங்களுக்காய் பரிந்து பேசும்படி உங்கள் மேல் இரத்தம் இருப்பதினாலே, பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமென்றே விரும்புகிறேன் என்ற யோவான் வார்த்தையின்படி, ஆமீன், ஒருவர் பாவம் செய்தாலும் உங்களுக்காய் இரத்தம் சிந்தப்பட்டு உங்களுக்காய் பரிந்து பேசும் இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று யோவான் 2:1-2 சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு உங்களுக்காய் இரத்தமும் இயேசுவும் நிற்கிறார்கள். ஆகவே நீங்கள் பாவம் செய்தால் உடனடியாக இயேசுவின் பால் திரும்புங்கள். அவர் உங்களை கழுவி தூய்மையாக்கி தம் இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்தி செல்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல இயேசுவே, இந்த நாளுக்காய் நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிறோம் பிள்ளைகளை சாத்தானினுடைய கிரியைகளிலிருந்தும் எல்லா தண்டனைகளிலிருந்தும் விடுவிக்கும்படி உடைய இரத்தம் இவர்களை கழுவி தூய்மையாக்கட்டும். ஒருவேளை அவர்களுடைய செய்த பாவத்தை மறந்து போய் அந்த பாவத்தின் விளைவுகள் இவர்களை தாக்கி கொண்டு இருக்குமானால், இல்லை சாத்தானுடைய குற்றம் சாட்டுக்கு இவர்கள் ஆளாக்கப்பட்டு சாத்தானுடைய அதிகாரத்தினால் விழுந்திருக்கிறவர்களாய் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த குடும்பங்களையும் இவர்களையும் கழுவி தூய்மையாக்கி, பிதாவே உம்முடைய அன்பார்ந்த மகனுடைய ராஜ்யத்திற்குள் இவர்களை கொண்டு வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஆளுகைக்குள் கொண்டு வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவர்களுக்காக இப்பொழுதே பரிந்து ஜெபிப்பதாக. இதை காண்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை செய்யப்பட்ட குடும்பமாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை பெற்ற குடும்பமாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிப்பை பெற்ற குடும்பமாய், இயேசுவின் இரத்தத்தினாலே கடவுளின் அதிகாரமுடைய குடும்பமாய் வாழ ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.